ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எல்லாருமே சேஃபாக இருக்கீங்க அப்படின்றத நம்புறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எந்த கம்பெனி பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ குரூப். ஓகேவா? ஸோ ஹீரோ சைக்கிள்ஸ், அப்புறம் வந்து ஹீரோ மோட்டோ கார், அதுக்கப்புறம் ஹீரோ ஹோண்டா. ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த கம்பெனிஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஓகேவா? ஸோ மிடில் கிளாஸ் குமாரி சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத அந்த அப்டேட்ஸும் அதில் நாங்கள் தெரிவிப்போம். ஓகேவா? ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோ குரூப்புடைய முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சைக்கிள்ஸ். ஓகேவா? ஸோ 1956 பஞ்சாப்ல பிரிஜ்மோகன் லால் முஞ்சல் அப்படின்றவர் வந்து முதல்ல ஆரம்பிச்சாரு. ஓகேவா? ஸோ 1926 முன்னாடி ஹீரோ குரூப் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு உண்டான ஆக்சசரிஸ், மேனுஃபேக்சரிங், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றது, அதுக்கப்புறம் சப்ளை பண்றது, அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கே ஒரு தாட் வந்து எதுக்கு நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும், நம்ம ஏன் சைக்கிளே வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தாட்டை வச்சு அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க. ஸோ அதுக்கு லைசன்ஸ் வந்து 1950s கிடைச்சது. ஸோ லைசன்ஸ் கிடைச்ச உடனே சைக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து சைக்கிள் வந்து நல்ல லெவலுக்கு வந்து சேல்ஸ் போச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து நடந்து போயிட்டு இருந்த காலத்துல சைக்கிள் ஒன்று லான்ச் பண்ணும்போது நல்லாவே வந்து நிறைய பேர் வந்து அதை வாங்குறதுக்கு விருப்பப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம சைக்கிள்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஒரு லைட்டும் வச்சு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ எனக்குமே இந்த சைக்கிள்ல ஒரு அனுபவம் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லைட்டுக்கு உண்டான சைக்கிள்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து எங்க தேடினாலுமே கிடைக்காது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அந்த சைக்கிளோடைய ரிலையபிலிட்டி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஹீரோ சைக்கிள்ஸ்ல ரொம்பவே சூப்பராக கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்கிரேடட் பண்ணி நிறைய மாடல்ஸ் வந்து புதுசா லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஹீரோ சைக்கிள்ஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து 19,000 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து தயாரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியாவே இருந்துச்சு சைக்கிள்ஸ்ல. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் உள்ள இந்தியாவில் மட்டும் சேல் பண்ணாம எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எக்ஸ்போர்ட் பண்றது வந்து 70+ கண்ட்ரீஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலாண்ட் அண்ட் ஜெர்மனி, ஸோ யூரோப், ஸோ இது மாதிரி அப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவocet ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து குளோபல் லெவல்ல வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரத்யேகமான கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல. ஸோ ஹீரோ சைக்கிள்ஸும் அவocet ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியும் வந்து சேர்ந்து நிறைய வந்து ஒரு கொலாபரேஷனோட நல்லாவே வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஹீரோ சைக்கிள்ஸோடைய ரேஞ்ச் வந்து வேற லெவலில் போச்சு, நல்ல ஒரு சேல்ஸ் ஹிட்டுமே கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அவocet ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அவங்க சைக்கிள்ஸ், இ-பைக்ஸ், அப்புறம் வந்து இந்த சைக்கிள்ஸ்க்கு உண்டான மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ், அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கவங்க தான். ஸோ அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவல்ல avocet ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் ஹீரோவோட கை கோர்த்து 2018 insync அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் சைக்கிள் தான். ஸோ அந்த சைக்கிளுமே வந்து நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டே கொடுத்துச்சு. இப்போ கூட நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த insync வெஹிக்கிள் வந்து சூப்பராகவே இருக்கும். ஓகே, அதே மாதிரி அவங்க இந்த சைக்கிள்ஸை வந்து ஸ்ரீலங்கா சைடுமே வந்து நிறைய சேல்ஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ சைக்கிள்ஸ் வந்து நல்ல ஒரு ஹிட் போச்சு. ஸோ ஹீரோ சைக்கிள்ஸ்ல வந்து நல்ல ஒரு சக்சஸ் ரேஞ்சில் இருந்ததுனால ஸோ 2 வீலர்ஸ்க்கு அடுத்து போகலாம், லைக் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க ஹீரோ நிறுவனம். ஸோ ஹீரோ சைக்கிள்ஸ் வந்து ஹோண்டான்ற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட கிட்ட தொடர்பு கொண்டு ஸோ ரெண்டு பேருமே வந்து கொலாபரேட் பண்ணி வெஹிக்கிள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் வந்து ஹீரோ சைக்கிள்ஸ் வந்து ஹீரோ ஹோண்டா அப்படின்னு வந்து மாறிச்சு. ஸோ ஹீரோ ஹோண்டான்னு ஒன்று கிரியேட் ஆகி ஸோ ஹீரோ ஹோண்டால ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து என்ன லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CD100. ஸோ அந்த வெஹிக்கிள்ல 97cc கொண்ட சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொண்ட ஒரு வெஹிக்கிள். ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல டிசைன் வந்து ஓகேவா இருந்துச்சு. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது என்னடா டிசைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அதுவே சக்சஸ் ரேட் கொடுத்துச்சு, நிறைய பேர் வந்து அந்த வெஹிக்கிள் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ CD100க்கு அப்புறம் ஸ்லீக்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஸ்லீக்ன்ற மாடல் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹிட் கொடுக்கல. பட் வந்து CD100க்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். பட் சேம் 97cc இன்ஜின் தான் வந்து அதுலயுமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து CD100 SS அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. அது வந்து CD100 அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி. ஸோ அந்த வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டேங்க் டிசைன் மாத்தினாங்க. அட் தி சேம் டைம் பாடி கிராபிக்ஸ் வந்து டிசைன் கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால வந்து நிறைய மக்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்ல வந்து வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ 1994 தான் பாத்தீங்க அப்படின்னா
ராஜா என்ட்ரி ஆகிறாரு. ராஜானா யாரு? ஸ்ப்ளெண்டர். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளெண்டர் வந்து 1994ல் டிசைன் ரிலீஸ் பண்ணி அந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல சூப்பரான டிசைன், பாடி கிராஃபிக்ஸும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்போக்ஸ் வீல் வச்சு ஸோ அதனுடைய ஆட் லெவலுமே வந்து சூப்பரா கொண்டு போயிருந்ததுனால, அது மட்டும் இல்லாம ஃபியூவல் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஸோ அண்ட் சாரி கைஸ், ஸோ ஹீரோ ஹோண்டா வந்து அவங்களுடைய மோட்டோவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபில் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட். ஸோ எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபில் இட் இந்த சென்ஸ் வந்து பெட்ரோல் நீங்க ஃபில் பண்ணுங்க, ஷட் இட் வந்து நீங்க டேங்க் க்ளோஸ் பண்றது, அண்ட் ஃபர்கெட் இட்னா பெட்ரோல் வந்து அடுத்து நம்ம போடணும் அப்படின்றத நீங்க மறந்துடுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்சியா இருக்கும் இந்த வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கிரியேட் பண்ணாங்க. ஹீரோ ஹோண்டாவுடைய மோட்டோவே இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ திரும்பி ஸ்ப்ளெண்டருக்கு வரேன். ஸ்ப்ளெண்டர் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல் ஹிட் ஆச்சு அப்படின்னோடனே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டருக்கு வந்து மவுசு குறையவே இல்லை. இப்போ வரைக்கும் நல்ல ஒரு மைலேஜ் ஆகக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னே கூட சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ஸ்ப்ளெண்டர் வந்து 1994ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சி ரொம்பவே அட்மையர் ஆகி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து 10 lakh வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து ஹீரோவுடைய மைல்ஸ்டோன் வந்து பிரேக் பண்ற அளவுக்கு அது வந்து இருந்துச்சு. ஓகேவா? சோ ஸ்ப்ளெண்டருக்கு அப்புறம் 1999ல வந்து சிபிசி அப்படின்னு சொல்லி ஒரு லான்ச் பண்ணாங்க, சிபிசெட். சோ இந்த வெஹிக்கிளுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ சின்ன வயசுல இருந்தீங்கன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த வெஹிக்கிள. சோ இந்த வெஹிக்கிள் வந்து 155 சிசில வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? சோ 155 சிசில கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டிசைன் கொண்டு வந்தாங்க. அண்ட் வந்து பவர் வந்து சூப்பரா இருந்துச்சு. சோ வெஹிக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு செம்மையா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. சோ சிபிசியுமே வந்து நல்ல ஒரு சக்சஸ் ரேட் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 2001ல பேஷன் அப்படின்ற ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணாங்க. ஸோ பேஷன் நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ இப்போ கூட நிறைய பேர் வீட்டில் வந்து பேஷன் வெஹிக்கிள் இருக்கும். ஸோ ஓல்டு வெர்ஷன் இருந்தாலும் சரி, நியூ வெர்ஷன் இருந்தாலும் சரி. ஸோ ஓல்டு வெர்ஷன் பேஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. பேஷன் கூட ஜாயின்னு சொல்லிட்டு இன்னொரு வெஹிக்கிளும் லான்ச் பண்ணாங்க. பட் ஜாய் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. ஓகேவா? ஸோ பேஷன் வந்து ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய டிசைன் வந்து தட் மீன்ஸ் ஸ்ப்ளெண்டரோட அப்கிரேடட் மாடல் மாதிரி தான் இருக்கும் டிசைன். ஸோ டிசைன்ல நிறைய வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க பேஷன்ல. ஸோ அந்த டிசைன் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெஹிக்கிளை மிடில் கிளாஸ் மக்களுக்கு உண்டான டிசைன் பண்ண வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா அந்த வெஹிக்கிளை வந்து வாங்குறதுக்கு போனாங்க. ஸோ அந்த டைம்ல நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டும் கொடுத்துச்சு பேஷன் வெஹிக்கிளுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002ல தான் வந்து கரிஸ்மா அப்படின்ற வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு ஸ்போர்ட் வெஹிக்கிள். ஸோ கரிஸ்மா ZMR, ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு ஒரு வண்டியா வந்து வர ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ கரிஸ்மா வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் கொண்டான வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஹோண்டால இருக்கக்கூடிய ஒரு மாடலை இன்ஸ்பயர் பண்ணி தான் கரிஸ்மான்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணி அதுவுமே நல்ல சக்சஸ் ரேட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கரிஸ்மா வெஹிக்கிள் வந்து 130 km/h ஸ்பீட் வரைக்கும் டாப் ஸ்பீட் கொடுக்கும் அந்த டைம்ல. ஓகேவா? சோ இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டெக்னாலஜி அடுத்தடுத்து டெவலப் பண்றது கொடுத்துட்டே வந்தாங்க. ஓகே? சோ 2003ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க. சோ அந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 சிசியும் கிடையாது, 100 சிசியும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் 135 சிசில வச்சு 5 ஸ்ட்ரோக் கியர் வச்சு கொடுத்தாங்க. யூத் பீப்புளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, அது அவங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி தாட் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் ஆம்பிஷனுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ ரொம்பவே வந்து ஒரு டல்லான மாடல் அப்படின்னே கூட சொல்லலாம் நம்ம. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிசியோடைய அப்கிரேட் மாடல் வந்துச்சு. ஸோ அந்த அப்கிரேடட்ல பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெரிய அப்கிரேட்லாம் இல்லை, ஜஸ்ட் பாடி கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ஜின்ல சம் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து அது அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. ஸோ ஹிட் ஆகாதனால 2005க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ 2005க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைனாக நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர், சிடி டீலக்ஸ், அப்புறம் வந்து கிளாமர், அச்சீவர், ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நிறைய லான்ச் ஆச்சு. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான சேல்ஸ் போச்சு. எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து ஃபியூவல் எஃபிஷியண்டா இருந்துச்சு. ஸோ அதனால மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அந்த வெஹிக்கிள்ஸை வந்து வாங்குறதுக்கு முன்ன வந்தாங்க. ஓவராலா ஸ்ப்ளெண்டர் மட்டுமே பாத்தீங்கன்னா 8.5 மில்லியன் வரைக்கும் சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ளெண்டர் வெஹிக்கிளுக்கு உண்டான மவுஸ் இப்போ வரைக்கும் எங்கேயுமே குறையல. ஓகே? சோ இவங்க ஓவராலா வந்து இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் 2010ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டாவுக்கு உண்டான ஒரு பிளவு வந்துச்சு. லைக் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் வந்து கேன்சல் ஆகி ஹீரோ அப்படின்னு சொல்லி பேர் மாறிச்சு. ஸோ ஹீரோ மோட்டோ கார் அப்படின்ற நேம்ல வந்து அடுத்தடுத்த வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த லான்ச்சிங்ல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, ஸோ பேஷன் ப்ரோ, ஸோ பேஷன் பிளஸ் சொல்லிட்டு அப்கிரேடட் மாடல்ஸ் அந்த மாதிரி அப்படியே ஹீரோ நியூ லோகோ வச்சு ஸோ எல்லா வெஹிக்கிள்ஸுமே லான்ச் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ அதுலயுமே நல்ல ஒரு சக்சஸ் ரேட் கொடுத்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ ஹீரோ மோட்டோ கார் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அடுத்து பாத்தீங்கன்னா 2014ல நிட்டல் நிலாய்
மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் பைக். ஸோ அவங்க வந்து பங்களாதேஷ்ல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு பங்களாதேஷ்ல ஒரு பிளான்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது கிரியேட் பண்ணி இப்போ வரைக்கும் ஹீரோ வந்து 55% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு நிட்டல் மோட்டார்ஸ் கிட்ட அப்படின்ற அளவுக்கு நல்ல ஒரு சேல்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் 4 இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ்ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7.6 மில்லியன் வந்து ஒரு வருஷத்துல தயாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி கொண்டு லைக் வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸா வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெஹிக்கிள்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனுமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 2018 செப்டம்பர்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7.69 lakhs வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேலுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹீரோவுடைய பெரிய பெஞ்ச் மார்க்காக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண அளவுக்கு நல்ல ஒரு ஹிட் ரேட்டை கொடுத்தது. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ஹீரோ வந்து அவங்க ஸ்டார்டிங்ல ஹீரோ சைக்கிள்ஸ்ல இருந்து அப்புறம் ஹீரோ ஹோண்டாவா மாறி அதுக்கப்புறம் இப்போ ஹீரோவாகவே மாறி இருக்காங்க. ஸோ சைக்கிள்ஸ் இப்போவுமே ப்ரொடக்ஷன்ஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஹீரோ மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போவுமே ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து அதுதான் ராஜான்ற மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அதிலே லான்ச் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹீரோவுடைய ஹீரோ குரூப்போடைய ஹிஸ்டரி. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? குறிப்பா ஹீரோ ஹோண்டா வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தாலும் சரி, ஹீரோ வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அட் சேம் டைம் பைக் லவர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அவங்களுமே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கு நீங்களே வந்து ஏதாவது ஒரு கம்பெனி எனக்கு சூஸ் பண்ணி அனுப்புங்க. ஸோ அந்த கம்பெனியை வந்து வச்சு நாங்கள் கண்டிப்பா வந்து வீடியோ போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவா இல்லைனாலும் அப்கமிங் வீடியோஸ்ல அந்த கம்பெனிக்கு உண்டான ஹிஸ்டரி வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா போடுறோம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஐம் கோயிங் டு சைன் ஆஃப். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மிடில் கிளாஸ் குமாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன் வித் மிடில் கிளாஸ் குமாரி. அப்புறம் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நன்றி.